புரியுதா இல்லையா? அப்போது இதை வந்து காலகட்டமாக குரானை வந்து நம்ம பார்க்கணும். அப்போ அதில் நிறைய பீரியட் இருக்குது. அப்போ சில டிவிஷன் நான் பிரித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு காலகட்டம் 4 வருஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவாவை எடுத்து மக்கள் மத்தியில் வச்சதும், வாயில் எதிரிகள் ரசூல்லாவை துன்புறுத்தினதும் ஆரம்பத்தில் 4 கட்டம், 4 வருஷம். வாயில் தான் டார்ச்சர் பண்ணாங்க. பொய்யருன்னாங்க, பைத்தியம்னாங்க, வளரான்னாங்க, முட்டாளுன்னாங்க, பேராசை பிடிச்சவன்னாங்க, இப்படி சொன்னாங்க. 4 வருஷம். அடுத்த 9 வருஷம் அடிக்கிற காலகட்டம். அடித்தாங்க, கொன்னாங்க. அம்மார் பின் யாசிர் ஃபேமிலி எல்லாம் கொன்னாங்க. யாரை கொல்ல முடிஞ்சதோ கொன்னாங்க, யாரை அடிக்க முடிஞ்சதோ அடித்தாங்க. ரசூல்லா மேலே ஏகப்பட்ட தடவை அட்டாக்கு நடந்தது. இது ஒரு கட்டம். அடுத்த காலகட்டம் ஹிஜ்ரத் ஆரம்பிச்சு, 3வது ஸ்டேஜ். இந்த 3வது ஸ்டேஜ் 2 வருஷம். ஜஸ்ட் மதீனாவுக்கு போயிருக்காங்க, விருந்தாளியாக போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த பவரை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் உமர் சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். மறுபடியும் உமர் சீரிஸ் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சீன் எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ மதீனாவில் வந்து அங்கே போய் விருந்தாளியாக வந்தவங்க அந்த மதீனாவுடைய பொறுப்பையே கையில் எடுக்கிறாங்க. அந்த மதீனாவுடைய பூரா ஸ்ட்ரக்சரையே கையில் எடுக்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 2 வருஷம். 2 வருஷம் கழிச்சு நாங்கள் கவர்மெண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. மதீனாவில் இனிமேல் நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. குறைஷிகளை ஃபுல் ஃபோர்ஸாக எதிர்க்கிறாங்க. இது ஒரு 4 வருஷம். அதுக்கப்புறம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு அப்புறம் குறைஷிகளை கவுண்டர் பண்ணுறாங்க. அது ஒரு காலகட்டம் ஆச்சா. 4வது காலகட்டம் குறைஷிகளை எதிர்த்தது. 5வது காலகட்டம் ஹுதைபியாவுக்கு அப்புறம் அரசாங்கம் அரபு தீபகற்பம் ஃபுல்லாக, மதீனாவில் மட்டும்தானே கவர்மெண்ட் இருந்துச்சு, மீதி எல்லா பகுதியிலையும் கைபரில் போய் அட்டாக் பண்ணாங்க, யூதர்கள் அட்டாக் பண்ணாங்க, தாயிஃபை கேப்சர் பண்ணாங்க. இது மாதிரியான அந்த காலகட்டம்லாம் அந்த காலகட்டம், அது ஒரு 2 வருஷமான அந்த காலகட்டம் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, காட்டரவியெல்லாம் சேர்த்துட்டு போய் பாரசீகத்து மேலேயும் ரோமாபுரி மேலேயும் ரசூலா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு ரோமாபுரி மேலே தான் ரசூலா வந்து அட்டாக் ஆரம்பித்தாங்க. அது வந்து கடைசி 2 வருஷம். தபுக் போர், மொத்தா போர், இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிரோடு இருக்கும்போதே அவங்க தலைமையில் நடந்தது. கடைசியாக உசாமாவுடைய படையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அனுப்பி வைக்கிறாங்க. அது அந்த ஸ்டேஜில் ரசூல்லாவுடைய மவுத்து வந்து நடந்துருது.